இதுவரை ஆதித்த சரிதத்தில் இளவரசர் ஆதித்த கரிகாலரை அவருடைய நண்பரான வல்லவரையர் வந்தியத்தேவர் மாமல்லபுர கடற்கரையில ஒரு நாள் ராத்திரி ராஷ்டிரகூடர்கள் வெற்றிகளுக்கு அப்புறமா தனிமையில சந்திச்சு பேசுறாரு. அப்படி பேசுறவர் கரிகாலரை உடனடியா தஞ்சாவூருக்கு திரும்பி வர சொல்லி வேண்டுதலையே வைக்கிறாரு. ஆனா ஆதித்த கரிகாலர் அப்போ வந்தியத்தேவர் கிட்ட யுத்த காலத்துல தான் காயப்பட்டிருந்த போது தன்னை காப்பாத்தின பொண்ணை பத்தி சொல்றாரு. இது எல்லாம் கரிகாலருடைய பிரமையா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தியத்தேவர் பேசும்போது ஆதித்த கரிகாலருக்கும் வந்தியத்தேவருக்கும் நடுவுல ஒரு வித மனஸ்தாபம் உருவாகுது. இது வரைக்கும் ஆதித்த சரிதம் கதையில நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த கதையில பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் காஞ்சிபுரத்துல கரிகாலர் தனக்கு மனசுக்கு பிடிச்சவளை நினைச்சு எங்கிட்டு இருந்த அதே சமயத்துல பழையாறையில சுந்தர சோழர் தன்னுடைய மகா மந்திரியையும் தன்னுடைய மகாராணியையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய பேச்சுவார்த்தையில முக்கியமா இருந்தது இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய எதிர்காலம் பத்தி தான். என்னதான் ஒரு மகா சாம்ராஜ்யத்துக்கே அரசனா இருந்தாலும் ஒரு மகனுக்கு அவர் தந்தை தானே. அதனால ஆதித்த கரிகாலருடைய வருங்காலம் பத்தி சுந்தர சோழர் தன்னுடைய மகா மந்திரியான அனிருத்த பிரம்மராயர் கிட்ட பேசிட்டு இருந்த அதே சமயத்துல அனிருத்த பிரம்மராயர் சோழ தேசத்தோட எதிர்காலத்தை பத்தின கேள்விகளை மகாராஜா கிட்ட முன் வச்சுட்டு இருந்தாரு. இதையெல்லாம் கேட்ட அரசர் தானும் வயசுல முதிர்ச்சி தன்மையை அடைஞ்சிட்டு இருக்கிறதாகவும் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் இளவரசர் ஆதித்த கரிகாலர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு நிம்மதியா வாழ போற விஷயத்தையும் அனிருத்த பிரம்மராயர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அனிருத்த பிரம்மராயருக்கு ஒரு வித கவலையே உண்டாகுது. அவருடைய முகத்துல ஏற்பட்ட மாற்றங்களை கவனிச்ச சுந்தர சோழர் அந்த மாற்றங்களுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அனிருத்த பிரம்மராயர் கேட்கிறாரு. அப்போ அதுக்கு அனிருத்த பிரம்மராயர், நீங்க சொல்ற மாதிரி இந்த சோழ தேசத்தோட மணிமுடிய ஆதித்த கரிகாலருக்கு தாராளமா கொடுக்கலாம், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. ஆனா ஆதித்த கரிகாலரை விட இந்த மணிமுடி வேறு ஒருத்தருக்கு ஏற்புடையதா இருக்குமோன்னு சொல்லிட்டு சோழ தேசத்து மக்கள்கள்ல சிலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தருக்காக ஒரு கிளர்ச்சி படையவே கூட உருவாக்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லும் போது சுந்தர சோழருக்கு அது யாரு அப்படின்ற கேள்வி உண்டாகுது. அதுக்கு அனிருத்த பிரம்மராயர், அது வேற யாரும் இல்லை, உங்களுடைய தம்பியான மதுராந்தக தேவர் தான் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு சுந்தர சோழர் பயங்கரமா சிரிக்கிறாரு. அதுக்கான காரணம், இந்த கிரீடத்தை நான் என்னுடைய தலையில இருந்து கழட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே மதுராந்தகன் கிட்ட இத பத்தி நான் பேசி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? மதுராந்தகனுக்கு அரியணையில ஏறணும் அப்படின்ற ஆசை துளி கூட கிடையாது. எனக்கும் ரொம்ப நாள் இந்த அரியாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும்ன்ற ஆசை கிடையாது. அதனாலதான் என்னுடைய மகனுக்கு நான் பட்டாபிஷேகத்தை முடிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சுந்தர சோழர் அனிருத்த பிரம்மராயர் கிட்ட சொல்றாரு. நியாயப்படி மதுராந்தகனுக்கு போய் சேர வேண்டிய மணிமகுடம் இப்ப என்னுடைய தலையில இருக்கு. அதனால இந்த அரியணைக்கு உரிய முதல் வாரிசு மதுராந்தகன் தான். அதுக்கப்புறம் தான் ஆதித்த கரிகாலனா இருந்தாலுமே. ஆனா மதுராந்தகனுக்கு தான் அரியணையில ஏறணும் அப்படின்ற ஆசையே துளி கூட கிடையாது. அப்படிப்பட்டவன் கிட்ட நீ அரசனா போய் உட்காரணும்னு சொல்லிட்டு நான் எப்படி வற்புறுத்த முடியும்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. அதுக்கு அனிருத்த பிரம்மராயர், ஆதித்த கரிகாலருக்குமே அந்த ஆசை இல்லையே, அவருக்கு போர் செய்யணும், சோழ தேசத்துடைய எல்லைகளை விரிவாக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தானே இருக்கு. இப்போ ஏற்படுற இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் எப்படி நாம நிவர்த்தி செய்ய போறோம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரசர், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் மதுராந்தகனை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். என்னதான் நான் அவனுடைய தந்தையா இருந்தாலும் மதுராந்தகன் சின்ன வயசுல இருந்தே கரிகாலன் கிட்ட ஒரு நண்பனா பழகிருக்கான். அதனால ஒருவேளை கரிகாலன் என்னுடைய வார்த்தைகளை மீறினாலும் கூட நிச்சயமா
தோழமையோட பழகின அவனுடைய சித்தப்பாவுடைய வார்த்தைகளை நிச்சயமா மீற மாட்டான். அதனால மதுராந்தகனை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி உடனடியா ஆதித்த கரிகாலனை தஞ்சாவூருக்கு வரவழைக்கலான்னு இருக்கு. அப்படி அவன் வரும்போது அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உடனடியா அவனுடைய கல்யாணத்தை முடிச்சு அரியணையில அவனை ஏத்தலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தர சோழர் சொல்றாரு. இதை கேட்ட மகாராணிக்குமே சரி மகா மந்திரிக்குமே சரி பயங்கரமான அதிர்ச்சி. கரிகாலருக்கு கல்யாணமா? கரிகாலருடைய கரம் பிடிக்க போற அந்த பொண்ணு யாரு? அதை எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு மகாராணி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அரசரும், ஆதித்தனுடைய கரம் பிடிக்க போற அந்த பொண்ணு நம்மளுடைய அரண்மனையிலேயே இருக்கும்போது எதுக்காக நாம வேற ஒரு பொண்ணை வெளியில போய் தேடிட்டு இருக்கணும்? அதான் பழுவேட்டரையருடைய வம்சத்துல வந்த உமையாள் இருக்காளே, சின்ன வயசுல இருந்தே குந்தவையும் அவளும் ரொம்ப நெருங்கிய தோழிகளா இருக்காங்களே, அவளை விடவா ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு நல்ல வரன் இருக்க முடியும்? அதனால கரிகாலனை நான் உமையாளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லும் போது, என்னதான் அரசர் எடுத்த இந்த முடிவுல மகாராணிக்கு சந்தோஷம் இருந்தாலும் தாங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம தன்னுடைய மகனுடைய இல்லற வாழ்க்கைய இப்படி அவரே தீர்மானிச்சிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கத்தான் செஞ்சது. ஆனா அரசர் சுந்தர சோழருக்கு விசுவாசமா இருந்த மகாராணி அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கூட அந்த இடத்துல கேட்கவே இல்லை. என்ன இருந்தாலும் மகாராணியோட அந்த தவிப்பும் ஏமாற்றமும் மகா மந்திரிக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனால அந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம புறப்பட்டு போறதுதான் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு மகா மந்திரி அரசர்கிட்ட மதுராந்தகரை நீங்க காஞ்சிபுரத்துக்கு அனுப்ப எடுத்த அந்த முடிவு சரியானதுதான். ஆதித்த கரிகாலர் இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கிற கதையை பேசிக்கலாம். ஆனா அவர் ஏன் காஞ்சிபுரத்தை விட்டு வர எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லைன்ற ஒரு விஷயம் எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. அதனால நிச்சயமா அவர் தஞ்சாவூர் வந்ததுக்கு அப்புறமா நானே அவரை நேர்ல சந்திச்சு பேசலான்னு இருக்கேன்னு சொல்லி மகா மந்திரி அங்கிருந்து சொல்லிட்டு அரசர்கிட்ட இருந்தோம் அரசிக்கிட்ட இருந்தோம் உத்தரவு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா அரசரும் அரசியும் மட்டும் தனிமையில் அங்க இருக்கும்போது அரசியோடைய முகம் வாடி போயிருந்ததை சுந்தர சோழர் கவனிக்கிறாரு. அதனுடைய காரணமும் அவருக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட கேட்காமையே உன்னுடைய மகனுடைய திருமண வாழ்க்கைய நானே முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேல கோபமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்த அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு தாதி பெண் வரா. அப்படி வந்தவ சுந்தர சோழருடைய 2வது மகாராணியான பராந்தக தேவி அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வைக்கிறா. இத கேட்ட மகாராணிக்கு ஆச்சரியமாவே இருந்துச்சு. எதுக்காக இங்க வரத்துக்கு அவ அனுமதி கேட்கணும்? அவளுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி உடனடியா பராந்தக தேவிய அந்த இடத்துக்கு வர சொல்லி அனுமதி கொடுக்கறாங்க. பராந்தக தேவியும் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க அரசருடைய முகத்தையே பார்க்கல, அரசியோடைய முகத்தை மட்டுமே பார்த்து அவங்க வந்ததுக்கான காரணத்தை அவங்க சொல்றாங்க. நான் காஞ்சிபுரத்துக்கு கிளம்ப போறேன். என்னுடைய மகனான ஆதித்த கரிகாலன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு. உடனடியா என்னவன் காஞ்சிபுரத்துல வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அதனால நான் உடனடியா அங்க போகணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசிய மட்டுமே பார்த்து அவங்க பேசுறாங்க. இதை கவனிச்ச அரசருக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது. அதனால பராந்தக தேவியை நோக்கி கடுமையான வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு. பெத்த தாய வரவழைச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை இல்லை, பெத்த தந்தைய கூட அவனுக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லை. ஆனா வெறுமே வளர்த்த ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவ ஓலை அனுப்பிச்சிருக்கானா, என்னால உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது, நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி அரசர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால பராந்தக தேவிய பேசுறாரு. இதை கேட்ட உடனே அவருடைய முதல் மகாராணிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுது. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏற்பட்ட போற வாக்குவாதம் மிகப்பெரிய ஒரு பூசலா உண்டாகுமோ அப்படின்ற பயம் அவங்களுடையதா இருந்துச்சு. என்னுடைய மகனை நான் பார்க்க போறதுக்கு யார் எனக்கு அனுமதி கொடுக்கறது? நான் நிச்சயமா இங்க இருந்து போக தான் போறேன், அதுக்கு தகவல் சொல்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி மகாராணியும் கடுமையாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு விவாதம் ஏற்படுது. அதனுடைய எல்லையில அரசர் மகாராணி கிட்ட ஆதித்த கரிகாலன் வானமன் மாதேவிக்கு பிறந்தவர், பராந்தக தேவிக்கு கிடையாது,
அதனால உன்னுடைய எல்லைகளுக்குள்ளவே நீ நின்னுக்கோ, அதை தாண்டி வெளியில வர முயற்சி பண்ணாதுன்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பராந்தக தேவியை நோக்கி அவர் பயன்படுத்துறாரு. இதனால மனசொடைஞ்சு போன அவங்க அந்த இடத்த விட்டு உடனடியா போயிடுறாங்க. அரசர் பயன்படுத்தின இந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய முதல் மகாராணியான வானவன் மாதேவிக்குமே பயங்கரமான ஏமாற்றம் ஏற்படுது. இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி அரசர்கிட்டயே அவங்க கடுமையா பேசுறாங்க. அதனால மனம் இறங்கி வந்த அரசர் பராந்தகன் தேவிக்கு காஞ்சிபுரத்துக்கு போக அனுமதி வழங்குறாரு. இந்த விஷயத்த நானே அவகிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி பராந்தக தேவிய பாக்கிறதுக்காக அரசருடைய முதல் மனைவியான வானவன் மாதேவியும் அவங்கள பார்க்க கிளம்புறாங்க. அப்படி அவங்களுடைய அந்தப்புற அரண்மனைக்கு போகும்போது அரசர் பேசின அந்த கடுமையான வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு தனிமையில அழுதுட்டு இருந்தாங்க பராந்தக தேவி. அவங்க அழுதுட்டு இருந்ததை பார்த்த வானவன் மாதேவி அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணாங்க. அரசருக்காக வானவன் மாதேவி பராந்தக தேவி கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. நீ உடனடியா இங்கிருந்து கிளம்பு, காஞ்சிபுரத்துக்கு போ, கரிகாலனை பாரு, கையோட அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா. அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய கல்யாணத்தை பத்தின செய்திகளை நம்ம அவன் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி அரசர் எடுத்த முடிவை பராந்தக தேவி கிட்ட சொல்றாங்க மகாராணி. இதை கேட்டதும் பராந்தக தேவிக்கு மேலும் மேலும் கோபம் வருது. என்னுடைய முடிவை கேட்காம என்னுடைய மகனுடைய வாழ்க்கைய எப்படி அரசர் மட்டுமே முடிவு பண்ணலாம், அது எப்படி நியாயமும் ஆகும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அப்பதான் மகாராணி சொல்றாங்க, இந்த விஷயத்த அவர் என்கிட்டயுமே கேட்கல, இது சுயேட்சையா அவர் எடுத்த முடிவு. அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால இத பத்தின எந்த ஒரு வாக்குவாதமும் வேணாம். இது தந்தைக்கும் மகனுக்கும் நடுவுல ஏற்பட போற விஷயம். அதனால அவங்க 2 பேர் மட்டுமே இத பத்தி பேசிக்கிட்டோம், நீ இத பெருசா குழப்பிக்காதன்னு சொல்லிட்டு மகாராணி பராந்தக தேவி கிட்ட சொல்றாங்க. அப்போ பராந்தக தேவி மகாராணி கிட்ட, இப்ப புரியுது ஏன் அவனை பெத்த தாயை விட என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் காஞ்சிபுரத்துக்கு வர சொல்றான்னு சொல்லி. நீங்க உங்க கணவன் மேல காட்டுற அன்பு விலை மதிக்க முடியாதது அப்படின்ற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஆனா உங்க மகனுடைய சந்தோஷத்தை பத்தி பாக்குறது ஒரு தாயா நீங்க செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமைய நீங்க எப்ப செய்ய போறீங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இத கேட்ட மகாராணிக்கு பயங்கரமான மன வருத்தம் தான். அதுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்கும்போது இந்த விவாதத்தை எல்லாத்தையும் அரசர் மறைவுல இருந்து கேட்டுட்டும் இருந்தாரு. ஆனா எந்த வகையில தன்னுடைய மகாராணிக்கு ஆறுதல் சொல்றதுன்ட்டு அவருக்குமே தெரியல. ஒரு புறம் கரிகாலருடைய திருமண வாழ்க்கைய பத்தி அவர்கிட்டயே முடிவு கேட்காம முடிவெடுத்த சுந்தர சோழர், இன்னொரு பக்கம் சுந்தர சோழர் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு நம்புற வானவன் மாதேவி, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில மனசுல பதிஞ்ச ஒருத்திக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க காத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஆதித்த கரிகாலர், இன்னொரு பக்கம் தன்னுடைய மகனுடைய கனவுகளும் ஆசைகளும் தான் தன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் சொல்லிட்டு அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க அவருடைய வளர்ப்பு தாய். இவங்களுக்கு நடுவுல ஏற்பட போற குழப்பங்கள் என்னென்ன அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.